வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 ஒரு அருமையான ஒரு வின்னிங் இருந்துச்சு. 15/5/2024 50-50 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சது. நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிந்தாங்க. 34, அதே மாதிரி 882 இல்லையா, 22. நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக 8ஆம் நம்பர் ஆடணும். 8ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர். 8ஆம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரணும், அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பரும் அதைத்தான் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கட்டாயமாக ஆட்டத்தில் வரும், வராமல் போகாதுங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாமல் விட மாட்டாங்க. சி போலில் கண்டிப்பாக 8ஆம் நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது, சி போல்லையும் வரக்கு வாய்ப்பு இருக்குது 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஆல் போலில் 8, 9, 2 இந்த 2 நம்பர் 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதனால் அப்படின்னா நேற்று 2ஆம் நம்பர் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம திரும்ப போட்ட வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் தான் அதிகமாக கிடச்சிது. அதை கணக்கு பண்ணி தான் சரி ஓகே இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நம்ம சொன்ன மாதிரியே 882ங்கிறது நமக்கு ஒரு செம்ம வின்னிங்கு, ஒரு அருமையான மெத்தட். நம்ம 8ஆம் நம்பர் கண்டிப்பாக தான் சொன்னோம். 8ஆம் நம்பர் கிட்டத்தட்ட 35 நாள் ஆச்சு. கண்டிப்பாக இந்த ட்ராவில் எடுத்துருவாங்க, எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதைத்தான் நம்ம திரும்ப என்ன எழுதி வச்சுக்கிறோம் பாருங்கள். நான் மாற்றி எழுதி சொன்னாங்க பாருங்கள். 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க, 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க, 5க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. நான் திரும்ப அதிகமாக பதிவு பண்ணது அதான். 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே இல்லை. நம்ம நேற்று தான் சொன்னோம் 5க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்ப வந்து 8ஆம் நம்பர் திரும்பவும் ஏ போல்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 8ஆம் நம்பர் ஏ போல்லே திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. பார்க்கலாமா அப்படி வருதா இல்லையா அப்படின்றதை பார்த்துருவோமா. நம்ம திரும்ப போட்ட வரைக்கும் மறுபடியும் 2 இடத்துலையும் எனக்கு 8ஆம் நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அது எதனால் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 8ஆம் நம்பர் தான் நமக்கு திரும்ப நேற்று நம்ம தான் சொன்னோம். 8ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அதில் வந்து வராமல் போகாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி ஆடியிருந்தாங்க. சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம கொடுத்தோம். ஒரு அருமையான மெத்தேடு, அருமையான வின்னிங். நம்ம ஏதாவது சொன்னால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி அடுத்த ட்ராவில் வந்து நமக்கு இந்த ட்ராவில் அதை காரோனியா ப்ளஸ் இல்லையா, காருண்யா ப்ளஸுக்கு வந்து 16/5/2024 காருண்யா ப்ளஸில் வந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை பேஸாக வச்சு நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்துலேருந்து நமக்கு 5ஆம் நம்பர் கிடைக்கணும். ஏன்னா 5ஆம் நம்பர் கண்டினியூட்டி நம்பராக கொண்டு வராங்க. அதுலேருந்து 5ஆம் நம்பர் திரும்ப நமக்கு கிடச்சிச்சுன்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்கும். மறுபடியும் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, நீங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது 5ஆம் நம்பர். சரிங்களா, ஏன்னா 5ஆம் நம்பர் மறுபடியும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா காரோனியா ப்ளஸ் 20வது 520வது ட்ராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து 524 கொடுத்தாங்க. அதே மாதிரி 21 காரோனியா ப்ளஸில் மாறி தான் இருக்குது. ஆனால் 21 521 காரோனியா ப்ளஸில் 510 கொடுத்தாங்க. சரிங்களா, அப்போ 522. இப்போ நமக்கு வந்து 522 தான் நமக்கு இன்றைக்கி நம்பர். சரிங்களா, 522. இப்போ இதை வச்சு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இதுலேருந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 522 822ன்னு வந்துருச்சு. சரிங்களா, பார்ப்போம். இதை வச்சு நமக்கு நாளைக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன. எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே மறுபடியும் 8ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 828ன்னு வரும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு 828. ஏன்னா ஏற்கனவே 838ன்னு வந்திருக்கு இல்லையா, 838 வந்திருக்கு. அதே மாதிரி 828ங்கிற நம்பர் 8ஆம் நம்பர் திரும்ப இங்கே வைக்கிறதுனால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 8ஆம் நம்பர் அங்கே வைக்கிறாங்களா, எஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா 5-8-8ன்னு ஆடிக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5-8-8 அந்த மாதிரி ஆனாலும் நமக்கு 8ஆம் நம்பர் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா மறுக்க முடியாது. ஏன்னா 5ஆம் நம்பர் 5-8-8ங்கிறது நிறைய டைம் வந்திருக்கு நமக்கு. அதை மாதிரி நமக்கு மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப 5-8-8ன்னு அடித்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு 828ன்னு வரலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே வந்திருக்க நம்பரை பார்த்து 8ஆம் நம்பர் 8 2 3 வந்துருச்சு. 823 நம்ம நேற்றே தான் சொன்னோம். 823க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு திரும்ப 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் 5ஆம் நம்பர் தான், வேறு என்ன. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும்
8 அல்லது 5 5ஆம் நம்பர். எதனால் 5ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயே திரும்ப வருது அப்படின்னா, போன வார கண்டினியூட்டியில் 5ஆம் நம்பர் திரும்ப வரணும். நம்ம கணக்குலேயும் எனக்கு 5 தான் ரொம்ப கிடைக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தான் எனக்கு தோணுது. சரிங்களா, கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி ஆல் போர்டில் இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கூட நாளைக்கு ஏ போர்டில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா, அது உங்களுக்கு கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா, வந்தால் மட்டும் எடுத்துக்கங்க. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு. எனக்கு பி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்னு தோணுச்சு. சரிங்களா, ஏன்னா 2க்கு 7 2 2 7ன்னு ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அது மாதிரி ஆடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 2 7 நேற்று நான் சொன்னால் பி போர்டில் திரும்ப 2ஆம் நம்பர் கொடுக்குறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பா. நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கன்னா கொடுத்தாங்களா, அது மாதிரி தான் திரும்ப நமக்கு ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். 8ஆம் நம்பர் திரும்ப வருது, 8ஆம் நம்பர் இல்லைன்னா 5ஆம் நம்பர் ஏன் வருதுன்னா, நமக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்பனியா ப்ளஸில் நமக்கு 510. அதுக்கு மொதல் வாரத்தில் நமக்கு கார்பனியாவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க, கார்பனியா ப்ளஸில் என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு அதே தான் கொடுத்தாங்க. 524 இல்லையா, 524 5ஆம் நம்பர் மறுபடியும் கொடுத்தாங்க ஏ போர்ட்லேயே. அதே மாதிரி அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அதே கணக்கு தான் 0 கொடுத்தாங்க. 041ன்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து வந்து ஒரு 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 1.5 மாதமாகவே வந்து இவங்க கார்பனியா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் இல்லாமல் ஆடலை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, நீங்கள் தொடர்ந்து ஃபஸ்ட்டு போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0 கொடுத்தாங்க. 0 பார்த்தனால 107ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்பனியா பார்த்தீங்கன்னா 751ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கார்பனியா வந்து 254ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, 041ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே மேலே கொடுக்கப்பட்ட நம்பரும் நமக்கு 524ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து 510ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர அதுக்கு வரும் கட்டாயம் அப்படின்னு சொல்லலை. நம்ம இது வரைக்கும் கொடுத்து வந்திருக்குது. எல்லா ட்ராவலையும் நமக்கு 0 வந்து மேட்ச் ஆகிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு 5ஆம் நம்பர் இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வச்சுருக்குறாங்க. நாளைக்கு வைக்காமல் போயிடுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கணக்கு. இருந்தால் எடுத்துக்கோங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு ஒரு 9ஆம் நம்பர். எதனால் 9ஆம் நம்பர் வருதுங்க அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 2க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதத்தில் வந்து பி போர்டில் 9ஆம் நம்பர் கிடையவே கிடையாது. இந்த எல்லா நம்பரும் வருது. அந்த பி போர்டு மட்டும் பி போர்டில் 9ஆம் நம்பர் மட்டும் நமக்கு வரதே இல்லை. அதே மாதிரி தான் ஏ போர்டுலேயும் நமக்கு 9ஆம் நம்பர் வரவே கிடையாது. சரிங்களா, அதை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம். நாளைக்கு 9ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பி போர்டில். சரிங்களா, இன்றைக்கி எப்படி 8ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நாளைக்கும் 9ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு காத்திருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வர வேண்டியது வரல. இன்றைக்கி பி போர்ட்லேயும் நம்ம 9ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். அது வரலை. கண்டிப்பாக நாளைக்காச்சும் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா பெண்டிங் நம்பர் வந்து 16 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டு கூட 28 நாள் இங்கே எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் பி போர்டில் இருக்கிறதா கொஞ்சம் இதாக இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரு திரும்ப வந்து நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிரும்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். 8க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அப்படி தான் வருது. 2க்கு 4ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பரும் நமக்கு வரவே இல்லை. சரிங்களா, அது மாதிரி வருது. ஒரே ஒரு டைம் தான் நமக்கு 4ஆம் நம்பர் 244ன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் நம்பரு மேலே வந்து 524ன்னு வந்திருக்கு. 2 டைம் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. சரிங்களா, பார்ப்போம். 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அந்த நம்பர் வரக்கான வாய்ப்புகள் சான்ஸுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 4 நம்பர் நம்ம என்ன நினைக்கிறோம் 824ன்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே 828ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கணக்கு வருது. சரிங்களா, 842ன்னு கொடுத்துருக்கு, 248ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 4 நம்பர் வச்சு 428ன்னு வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்ற முடியாது. அப்படி வரக்கும் வாய்ப்பு இருந்தால் கூட ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்க, நம்ம கொடுக்குற நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு மறுபடியும் ஒரு 6ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா, ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 826ன்னு வரலாம் இல்லையா, 828 தான் வரணுமா, 826 வரக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 248ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 46 246ன்னு வந்திருக்கு. இது அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட கீழே இறக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 628 அப்படின்னு வைக்கிறதுக்கு 628ன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 682ன்னு வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட கொஞ்சம் மாற்றி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 685ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இருந்துச்சுன்னா அதே மாதிரி பார்த்துங்க.
அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. எதனால் அங்கே 1ஆம் நம்பர் கிடைக்கிது அப்படின்னா, 1ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் பெண்டிங் நம்பரு ஏ போர்டில் வந்து ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் நிற்கிது. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டில் ஒரு 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 1ஆம் நம்பர் வரவே இல்லை இந்த மாதம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் வந்து ஒரு 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி 14 நாளாக இருந்த 2ஆம் நம்பர் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். இன்றைக்கி தான் வந்து 2 நம்பர் இப்போ அழகாக தூக்கியிருந்தாங்க. அதான் 8ஆம் நம்பர் 37 நாளாக இருந்துச்சு. 8ஆம் நம்பர் வந்து 37 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த நம்பர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்து ஒரு 14 நாளாக இருந்துச்சு. அதையும் தூக்கிட்டாங்க. பரவாயில்ல, இப்போ தான் ஒரு உருப்படியான ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க. 2 நம்பருமே நமக்கு தூக்கிட்டாங்க. இன்றைக்கி அதிகபட்சமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா நீ 9ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. 9ஆம் நம்பர் அது 28 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. 8ஆம் நம்பர் இன்னி ஸ்கோர் இல்லை, அவ்வளோதான். சரிங்களா? 9ஆம் நம்பரை மட்டும் ஏ போர்ட்லேருந்து தூக்குனாங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் முடிஞ்சுது. எந்த நம்பருமே வந்து அதிகமாக இல்லை. சரிங்களா? எல்லாம் 28க்கு கீழே தான் இருக்குது. 28க்கு மேலே எதுவுமே இல்லை. சரிங்களா? அதனால் நமக்கு பார்க்கலாம், பயம் இல்லாமல் விளையாடலாம். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மறுபடியும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு கணக்கில் வர நம்பர் 5ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? 4ஆம் நம்பர் இருக்குது. 9ஆம் நம்பர் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு 1ஆம் நம்பர் வருதுன்னு எடுத்துங்க. நம்ம இங்கே வந்து 8ம் 4ம் 9 ஒரே நம்பர் தான். 2யும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்போ அது மாதிரி தான் வருது. இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.